ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்புட். ஓகே, ஸோ இன்புட் அப்படிங்கிற டேகை பத்தி பார்க்க போறோம். வந்து இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் அப்படின்னா என்ன டேக் அப்படின்னா, நம்மளோட வெப்பேஜில் யூசர் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது டேட்டா நம்ம வாங்கணும், நமக்கு வாங்கணும், நம்மளோட வெப்சைட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இன்புட் டேக் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அங்க பாத்தீங்கன்னா பாக்ஸா இருக்கும். அதாவது உங்களோட நேம் அப்படின்னு போட்டு அங்க கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் போட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். என்ன கொஸ்டின் இருந்தாலும் நிறைய கொஸ்டினுக்கு அங்க வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கும் கீழே கீழே கீழே. ஸோ அந்த பாக்ஸை தான் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது வெப்சைட்ல மேபி வேற எப்பயாவது யூஸ் பண்ணும் போது கான்டாக்ட் அஸ்ன்னு ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும். எல்லா வெப்சைட்லயும் மோஸ்டா அந்த கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களோட நேம், இமெயில், என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க, என்ன எதுக்காக எங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க இந்த இன்புட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வெப்பேஜ்ல ஒரு யூசர் கிட்ட இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை வாங்குறதுக்கு இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணி இங்க வந்து டைப் டெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த இன்புட்ல டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த டைப் ஆட்ரிபியூட்ல நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதுல ஒரு வேல்யூ தான் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம டைப் பண்ற எந்த ஒரு ஆல்பாபெட்டிக் வேர்டா கூட இருக்கலாம், இல்ல வந்து நம்பரா இருக்கலாம். என்ன என்ன நம்ம டைப் பண்ணாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னா. ஓகேவா, ஸோ இது முதல்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். போயிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இந்த இன்புட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து இன்புட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் பாக்ஸ்ல நம்ம என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் டைப் பண்ணலாம், சும்மா 1 2 3 அட்டு ஸ்டாரு, இந்த மாதிரி என்ன இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாரு, கோலன், கொஸ்டின் மார்க் இதெல்லாமே. ஸோ இந்த டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் இன்புட் இருக்கு அப்படின்னா அந்த இன்புட்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்புட் அப்படிங்கிறது நம்மளோட வெப்பேஜ்ல ஒரு யூசர் கிட்டேருந்து வாங்கக்கூடிய டேட்டா. அதுல டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன என்ன விதமான டேட்டா வேணாலும் நம்ம அந்த இன்புட்ல வாங்கிக்க முடியும். இப்போ இப்போ மேபி சில பேருக்கு கொஸ்டின் வந்திருக்கலாம், இப்போ என்ன டேட்டா வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு வெறும் ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் குறிப்பிட்டு எனக்கு வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இன்புட்ல ஒரு யூசர் வந்து ஏதாவது டைப் பண்றாங்கன்னா எனக்கு வெறும் இமெயில் மட்டும் தான் வாங்கணும், வேற எதுவும் அந்த இமெயில் தான் எனக்கு வேணும், வேற எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே இன்புட்ல டைப் டெக்ஸ்ட்டுக்கு பதிலா நான் இமெயில் அப்படின்னு போட்டுட்டேன்னா எனக்கு அந்த இன்புட் வந்து என்ன பண்ணுன்னா இமெயிலை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இமெயில் மட்டும்தான் அந்த இன்புட் வந்து அலோவ் பண்ணும். வேற என்ன நம்ம கொடுத்தாலும் அதை வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா, இப்போ பார்க்கலாம் அது எப்படின்னு. இது ரெண்டாவது இன்புட் தான் வந்து இமெயில். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன டைப் பண்ணாலும் எனக்கு வந்து இதுக்கு ஃபார்ம் வேலிடேஷன் மாதிரி வரும். ஓகே, நான் அது ரெக்வயர்டு என்னன்னு சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம இமெயில் நான் ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கா, இங்க
இப்போ இந்த என்னோட கர்சர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அட் இந்த இமெயில் அட்ரஸ் ஆஸ் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் அட். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அட் சிம்பிளை அதை எதிர்பார்க்கும். ஏன்னா ஜிமெயிலில் அட் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஜிமெயிலாக இருந்தாலும் @gmail.com அந்த அட்டுன்ற சிம்பிள் கம்பல்சரி இருக்கும். என்ன இமெயிலாக இருந்தாலும் இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அட்டு இருக்கும். அந்த அட்டுக்கு அப்புறம் ஜிமெயில் இல்லாமல் outlook.com அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும். ஸோ என்ன இமெயிலாக இருந்தாலும் அந்த ஒரு அட் சிம்பிள் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த டைப் இமெயில் அப்படிங்கிறது அந்த அட்டை வந்து எதிர்பார்க்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைப் இமெயில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அட் சிம்பிளை வந்து எதிர்பார்க்கும். ஓகே. ஸோ இது ஒரு டைப். இப்போ அடுத்தது இந்த ரெக்வயர்ட் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். இந்த ரெக்வயர்ட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஜஸ்ட் இது கொடுத்து ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நம்ம வெறும் ரெக்வயர்ட் இந்த மாதிரி இந்த ட்ரூ இல்லாமல் இப்படி கொடுத்தாலும் அது ட்ரூன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ மற்றபடி வர்றது இந்த ரெக்வயர்ட் அப்படிங்கிறது. இந்த ரெக்வயர்டு என்ன அப்படின்னா மேபி நம்ம பின்னாடி ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகேவா. ஸோ அந்த ஃபார்மில் எந்தெந்த இன்புட்லாம் இம்பார்ட்டன்ட், அதாவது கம்பல்சரி அந்த யூசர் அந்த இன்புட்ல ஏதாவது வேல்யூ கொடுத்தே ஆகணும், எந்தெந்த இன்புட்ல கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அந்த ஃபார்முக்குள்ள. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே ஃபில் பண்ணீங்க. ஸோ அந்த ஃபார்ம்ல எல்லா வேல்யூமே நீங்க கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபார்மே சப்மிட் ஆகும். அப்படி கொடுக்காம மேபி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கும். ரெட் கலர்ல அது வந்து மாறி இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு இந்த டேட்டாவை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எரர் அடிச்சிருக்கும். உங்களை ஃபார்மே சப்மிட் பண்ண விட்டுருக்காது. ஜஸ்ட் ஓகே சாரி. ஸோ ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்ல எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நமக்கு தேவை, ஒரு யூசர் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ரெக்வயர்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் அவங்க அந்த யூசர் கொடுத்தே ஆகணும். எதுலாம் ரெக்வயர்டு இல்லையோ அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, ஆப்ஷனல். கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டி வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் இந்த ரெக்வயர்டு அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம அடுத்தது மூவ் பண்ணலாம். இப்போ அடுத்தது இந்த இன்புட்டில் மேபி இப்படியே போயிட்டு இருந்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே ஒரு இன்புட் வச்சுக்கலாம். இப்போ டைப் டெக்ஸ்ட் பார்த்தோம், இமெயில் பார்த்தோம். இப்போ அடுத்தது பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. ஓகே. ஸோ இந்த பாஸ்வேர்ட்னா என்னன்னா நீங்க நிறைய வெப்சைட்ல இப்போ கூகுள்லேயே கூட நீங்க போயிட்டு லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்றது தெரியாது. டாட் டாட் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். நான் என்ன இப்போ இங்கே டைப் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டா. வெறும் இந்த மாதிரி டாட் 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 டா இருக்கும், புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். அங்கெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு கண்ணு சிம்பிள் மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு அது நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அது வந்து இங்க தெரியும். கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சி இந்த மாதிரி டாட் டாட்டா காட்டணும் அப்படின்னா அப்போ இந்த டைப் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டாட் டாட்டா தெரியும். நம்ம என்ன டைப் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி டாட் டாட்டா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க வந்து இப்போ இந்த கண் ஐக்கானை வச்சு நம்ம அதை மாத்தலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நம்ம வெறும் HTML வச்சு மட்டும் அதை வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த ஐகான் அந்த அந்த ஒரு ஐ சிம்பிள் வச்சு அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணா அந்த டெக்ஸ்ட் தெரிகிற மாதிரியும் மறுபடியும் கிளிக் பண்ணா அது மறைகிற மாதிரியும் நம்ம பண்ணலாம்.
ஓகேவா? பட் ஆனா இப்போ வெறும் HTML வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஓகே. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைப் பாஸ்வேர்டுன்னு போட்டா இந்த மாதிரி டாட் டாட் டாட்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த டைப் வந்து கலர் அப்படின்னு போடணும்னு வச்சுக்கலாம். ஸோ கலர். இது என்னன்னா இந்த மாதிரி கலர் பிக்கர் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன கலர் வேணும்னாலும் நம்மளால வந்து பிக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் பேஜுக்கு ஏதாவது கலர் பிக்கர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் பிக்கரை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் கலர் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த இன்புட் வந்து கலராக மாறிடும். இதுவே இங்கே டேட்டுன்னு கொடுத்தா இங்கே ஒரு டேட் பிக்கர் வந்துடும். ஒரு டேட்டை இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சைட்ல இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு டேட்டை வந்து இப்படி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன டேட்னா நம்மளால போயிட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டேட் அப்படிங்கிற அந்த இன்புட்டை யூஸ் பண்ண டைப், அந்த இன்புட்டோட ஒரு ஆட்ரிபியூட் டைப்ல வந்து டேட்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்புட்ல இன்னும் நிறைய டைப் இருக்கு. ரேடியோ, செக் பாக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இமேஜும் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ போயிட்டு சும்மா நான் இமேஜ்னு கொடுத்துட்டேன். அப்போ இங்கே போயிட்டு இந்த இமேஜ்னு கொடுத்து நான் வந்து இங்கே SRC கொடுக்கணும். ஓகே. ஸோ சும்மா அப்படி போயிட்டு வந்து ocean.jpg. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜை என்னால் லோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்புட்லேயும் அந்த இமேஜை கொண்டு வர முடியும். டைப் இமேஜ்னு கொடுத்து அதோட சோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஆல்டர்னேட் வேர்டு நம்மளால் கொடுத்து பண்ண முடியும். ஓகே. ஸோ இது இமேஜுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபைலுன்னு கொடுத்தா ஒரு ஃபைலை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இந்த மாதிரியும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபார்மில் ஏதாவது ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இல்லை வேறு ஏதாவது இப்போது ஏதாவது ஒரு ஃபார்மில் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைப் ஃபைலுன்னு கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன், செக் பாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஃபார்ம் அப்படின்றத ஒரு விஷயம் பார்க்கும்போது அதெல்லாம் நான் ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்புட்டில் நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்லாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போது டேட் பிக்கராக இருக்கட்டும், இல்லை டேட் டைம் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து கலரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த இன்புட் இருக்க டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். மேபி இப்போ வந்து சும்மா அது என்ன என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ரியலாக வந்து ஒரு ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மில் நம்ம எல்லா எல்லா டைப்பும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அண்ட் இப்போ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு ஃபார்மை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஃபார்ம் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா ஃபீல்டும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து நேம் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் லேபிள், இந்த லேபிள் என்ன அப்படின்றத நான் சொல்றேன், ஜஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணி நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதில் இன்புட், இதில் டைப்பு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அதில் இந்த ஒரு இன்புட். ஸோ அதுக்கு கீழே நான் சும்மா ஜஸ்ட் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும், அதாவது இந்த மாதிரி என்னென்ன ஃபீல்டெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிறதுனால ஒரு குரூப்பாக இருக்கும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே அடுத்தது வந்து செகண்ட் நேம்னு நான் கொடுத்து இன்னொரு இன்புட் கொடுத்தாலும் ஸோ அதுவுமே இந்த ஃபார்ம் டேக்குக்குள்ளே தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஸோ அது எல்லாமே வந்து ஃபார்ம் டேக்குக்குள்ள ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு
குரூப்பா இருந்து அது மொத்தமா ஒரு ஃபார்ம், அந்த மொத்தமா அது எல்லாமே ஒரே டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரூப் பண்ணாம வெளியவே இண்டிவிஜுவலா போட்டுட்டு இருந்தோம். ஸோ வெளியவே சும்மா இந்த மாதிரி இன்புட் இன்புட் இந்த மாதிரி சும்மா இன்புட் டைப் டெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்றதுனால ஃபார்ம் அப்படிங்கிற டேகுக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்றதுனால இது எல்லாமே ஒரு குரூப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் என்ன நம்ம ஃபீல்டு வச்சாலும் ஒரு குரூப்பா இருக்கும். ஓகே, மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க சாட்ல. அண்ட் மேபி நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ ஓகே. இப்போ இந்த லேபிள் அப்படின்னு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு டேக். இப்போ இந்த லேபிளை இப்போ தான் புதுசாக பார்ப்பீங்க. லேபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு இன்புட்டுக்கு, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளோட பேஜுக்கு கொண்டு வர முடியும் இந்த லேபிள் டேக் மூலியமா. எப்படி பேராகிராஃப் டேக்கை போட்டு பேராகிராஃபை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த லேபிளை போட்டு ஒரு லேபிளில் ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வர முடியும். இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல நிறைய இன்புட் இருக்கும். கரெக்டா? ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்கு ஒரு இன்புட்டு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இன்புட்டு, கான்டாக்ட் நம்பருக்கு ஒரு இன்புட்டு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது டேட்டா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்புட்லாம் நிறைய இன்புட் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன எந்த இன்புட் எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்புட்டோட லேபிள் எது, இந்த இன்புட் எது கூட பாண்டிங்ல இருக்கு, எது கூட பவுண்டா இருக்கு, அதாவது எது கூட கனெக்ட்ல இருக்கு. ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது நீங்க இந்த இன்புட்ல என்டர் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் நேம் இந்த இன்புட்ல நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த லேபிள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட்டோட என்ன நீங்க அந்த அந்த ஒரு இன்புட்ல கொடுக்க போறீங்க அத ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றதுக்காக இந்த லேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பட் அதோட இம்பார்ட்டன்ட் அந்த ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிற அட்ரிபியூட் எதுக்கு அப்படின்னா, இந்த லேபிளும் இந்த இன்புட்டும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும். அப்போதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமோட லேபிள், இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற லேபிளுக்கு இது இந்த இன்புட் அப்படிங்கிறது இந்த கோட் வந்து புரிஞ்சுக்கும். ஓகேவா? இது இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த அந்த டேட்டாவே நம்மளால எடுக்க முடியும். அந்த ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோம், இப்போ அருண்குமார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன்னா அந்த டேட்டாவை நம்மளால எடுக்க முடியும் இந்த லேபிளை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அது மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ம்ல நம்ம சப்மிட் பண்ணி டேட்டாலாம் சேவ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார் அப்படிங்கிறது இந்த லேபிள், இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற லேபிள் எந்த இன்புட் கூட கனெக்ட்ல இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஃபார் அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க வேல்யூவா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இன்புட்டுக்கு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இது ஐடி அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல இருக்க இது இன்புட்டுக்கு மட்டும் ஐடி கிடையாது. ஹெச்டிஎம்எல்ல இருக்க எந்த எலமெண்டா இருந்தாலும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு வேணும். எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்மளால வைக்க முடியும். ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க ஏதாவது என்ன நேம் வேணா நம்ம வச்சுக்கலாம். அது வந்து இதுதான் வைக்கணும், இப்படிதான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேம் எப்படி வச்சா பெஸ்ட் அப்படின்னா, அந்த இப்போ ஒரு எலமெண்ட், இப்போ நம்ம இங்க வந்து இன்புட் அப்படிங்கிற எலமெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இங்க இன்புட் அப்படிங்கிற எலமெண்ட் இங்க நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றோமா, அப்போ நான் இதை பேஸ் பண்ணி அந்த ஐடியை நான் வச்சுக்கணும், அந்த ஐடியோட நேமை நான் வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கான ஒரு இன்புட். அதனால இந்த ஐடியை வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அண்டர்ஸ்கோர் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரெண்டாவது வேர்ட் அப்படிங்கிறதுனால கேப்ஸ் லெட்டர் கொடுத்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஒரு இன்புட்டுக்கும் ஒரு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வேணும், ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஐடியை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எங்க அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம சிஎஸ்எஸ் நம்ம படிக்கும்போது இந்த இன்புட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணணும். அதே மாதிரி
இங்க இப்போ நிறைய இன்புட் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஒரு 10 இன்புட் இருக்கு. 10 தனித்தனி இன்புட். 10 இன்புட்டுக்கும் 10 விதமா நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு கலர் ரெட்டு, அடுத்த இன்புட்டுக்கு கலர் ப்ளூ. இந்த மாதிரி ஒரு 10 இன்புட்டுக்கும் 10 கலர் நான் அப்ளை பண்ணணும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்றது? யூனிக்கா இருக்கணும் எனக்கு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த ஐடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் மூலியமா நான் ஒரு ஒரு இன்புட்டுக்கு ஒரு நேம் நான் வச்சுப்பேன். தனித்தனியா. அதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கா நான் ஒரு ஐடி வச்சுப்பேன். ஸோ அந்த ஐடியை நான் யூஸ் பண்ணி தனித்தனியா என்னால அந்தந்த இன்புட்டுக்கும் தனித்தனியா என்னால ஸ்டைல் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஐடி வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இங்க இந்த ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஐடென்டிஃபையர் சொன்னேன்னா, இந்த ஐடியில நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ, அதாவது ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஐடி. அதோட வேல்யூ அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஒரு கோட், இந்த மாதிரி டபுள் கோட், இதை வந்து டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறது வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார் கூட இப்படி பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த லேபிளும் இந்த இன்புட்டும் கனெக்டா இருக்கும். ரெண்டும் பாண்டிங்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட் நேமுக்கும் நான் போயிட்டு ஒரு ஐடி வந்து வச்சுட்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுட்டு இந்த லாஸ்ட் நேம் வச்சுட்டு போயிட்டு இந்த ஃபார்ல நான் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் கனெக்ட்ல இருக்கும். ஓகே. இதுக்கு இன்னும் அந்த செக் பாக்ஸ் நான் இப்போ அடுத்தது போடுறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு அதோட அந்த கனெக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து மேபி நான் இதை அடுத்த லைன் கொண்டு வரதுக்காக ஒரு பிஆர் போட்டுக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் பிரேக்கிங் டேக் ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டு வரதுக்காக. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இது லேபிள் ஃபர்ஸ்ட் நேம். அப்போ இதுக்கான இன்புட் நான் இப்போ இங்கே போயிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் அந்த பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு தெரியாது இது வந்து நேம்க்கான பாக்ஸா, இல்லை வந்து இமெயில் கொடுக்குற பாக்ஸா, இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற பாக்ஸா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த லேபிள் இருக்கிறதுனால நம்மளால இப்போ எனக்கும் இப்போ இது வந்து புரியுது. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நேம் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல நான் லாஸ்ட் நேம் தான் கொடுக்கணும், இதுக்கான இன்புட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு யூசரும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதை புரியணும், இந்த இன்புட்ல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்காக இந்த லேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் நான் அருண்குமார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் நான் வந்து சும்மா என்ன வேணா கொடுத்துக்கலாம். மேபி சும்மா ஆர்ஒய் அந்த மாதிரி என்ன வேணா நான் கொடுத்துக்க முடியும் என்னால. ஓகேவா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிறதுனால. ஓகே. இப்போ அடுத்தது, இப்போ ஃபார்ம்ல அடுத்தது நீங்க வந்து சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ரேடியோ பட்டன் மாதிரி, அதாவது ஒரு செலக்ட் இருக்க மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். விச் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஓகே. சும்மா ஸோ ஃபேவரட் சப்ஜெக்ட் எது அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன். இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய சப்ஜெக்ட் ஃபேவரட்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நம்ம 10th எடுத்துக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 5 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஓகேவா? மேபி சிலருக்கு மல்டிபிளாவும் ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மல்டிபிள் இதுக்கு அடுத்தது வரலாம். ஓகே. இப்போ நான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஃபேவரட் சப்ஜெக்டா ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்புட்டோட டைப் ரேடியோ அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரேடியோவில் அதோட வேல்யூ என்ன, அதாவது வேல்யூ அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நேம். இப்போ நம்ம இங்க வந்து சப்ஜெக்டை பத்தி தானே பேசுறோம். நம்மளோட 10th சப்ஜெக்ட் ஃபேவரட் 10th சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 10th சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்க ஃபேவரட் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல இப்போ தமிழ் அப்படின்னு நான் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ தமிழ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்புட்ல வேல்யூ அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதோட வேல்யூவா தமிழ் அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிரியேட் பண்றேன். ஸோ இன்புட் டைப் வந்து ரேடியோ, இங்க வேல்யூ இங்கிலீஷ். ஓகே. ஸோ இன்புட் ரேடியோ
value max. Value signs of opening table, yeah. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இடத்துல வந்து ஒரு இதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து நேம் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த லேபிளில் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்த லேபிள் பிஆர் போட்டுட்டு அடுத்த லேபிளில் இங்கிலீஷ், இங்கே வந்துட்டு தமிழ் படிக்கிறேன். தமிழ் மேக்ஸ். இது வந்து சயின்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 6 சப்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸ். கொஞ்சம் உல்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன். இதை தூக்கி இப்படி போடுவோம். இது ஒரு ஷார்ட்கட், ஸோ அதனால தான் மேலே டக்குன்னு போகுது. நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் மேபி நான் அதை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், விச் இஸ் யுவர் 10th ஃபேவரட் சப்ஜெக்ட், அந்த மாதிரி இங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு, இப்போது இங்கே நான் இங்கே தமிழ் அப்படின்றதுக்கு மேலே கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே அந்த இது வந்து ஒர்க் ஆகலை கரெக்டாக. ஆனால் இங்கே போய் நான் அப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் வந்து மாறிடுச்சு. இங்கே நார்மலாக இருக்கிற கலர் இப்படி, ஆனால் இந்த கலர் வந்து இப்படி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே தமிழ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் இங்கே இங்கிலீஷுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வச்சு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுவுமே செலக்ட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே 5மே செலக்டில் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணாதான் அதை வந்து நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா இங்கே நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் தானே. ஸோ இந்த நேம் அப்படிங்கிறத எல்லா இன்புட்டுக்கும் நான் கொடுக்கணும். ஓகே, நான் இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட்டோட ஐடியும் லேபிளோட ஃபாரும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ நான் இன்புட்டுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். அந்த நேம் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சும்மா இப்போ இங்கே நான் தமிழ் கொடுத்துருக்கேன்னா இதுவும் ஈக்குவல். ஓகே, இப்போ நான் இந்த இன்புட்டுக்கு வந்து ஐடி இங்கிலீஷ், இங்கே இங்கிலீஷ்னு ஆல்ரெடி இருக்கு, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐடி மேக்ஸ், ஸோ இங்கே ஐடி சயின்ஸ்,
இங்கே சோஷியல். ஓகே. ஸோ இப்போ இந்த லேபிளும் நம்ம இங்கே கொடுத்துருக்க லேபிளும் நம்ம இங்கே கொடுத்துருக்க அந்த ஒரு இன்புட்டும் இப்போ ஒன்றுக்கு ஒன்று கனெக்டில் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக இந்த ஐடி அப்படிங்கிறத நம்ம இன்புட்டுக்கு கொடுத்து அதோட வேல்யூவை இந்த ஃபாருக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டில் இருக்கும். இப்போ போயிட்டு இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக இதில் நான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல கலர் மாறுது. கரெக்டாக இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த கலர் மாறுதா? இப்போ நான் இந்த இடத்துல மேக்ஸில் கிளிக் பண்ணாலும் எனக்கு இங்கே மாறும். அதே மாதிரி இங்கே சயின்ஸில் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லேபிளையும் இன்புட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டெக்ஸ்ட்டில் நான் கிளிக் பண்ணப்போ எனக்கு வரல. ஓகேவா? நான் மேபி அதுக்கு ஒரு கீழே ஒரு சும்மா ஒன்று போடுறேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு இன்புட், அது வந்து ரேடியோ பட்டன். ஸோ அதுக்கு வேல்யூ இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வந்து லேபிள். ஸோ நான் ஃபாரில் எதுவுமே கொடுக்கல. அந்த ஐடி அங்கே நான் கம்ப்யூட்டர்னு இருக்கு, ஆனால் நான் கம்ப்யூட்டர்னு கொடுக்கல. ஓகே. இப்போ இந்த கம்ப்யூட்டர் இது நான் அந்த டெக்ஸ்ட்டில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்புட் வந்து அந்த மாதிரி கலராக மாறக்கூடாது, அதாவது செக்குடாக மாறக்கூடாது. ஓகேவா? பார்ப்போமா ஒர்க் ஆகுது இல்லையானு. இப்போ இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. நான் இப்போ இங்கே கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலராக மாறல. ஓகேவா? நான் அதை கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ப்ளூ கலராக மாறல. இதுவே நான் அந்த சர்க்கிளில் கரெக்டாக அந்த சர்க்கிளில் போய் கிளிக் பண்ணால் எனக்கு மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஐடியையும் இந்த ஃபாரையும் ஒரே நேமாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ லேபிளும் இன்புட்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டில் இருக்குமா? ஸோ அப்போது நான் போயிட்டு ஜஸ்ட் அந்த லேபிளில் நாங்கள் அந்த லேபிள் அந்த நேம் மேலே நான் கிளிக் பண்ணாவே எனக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணாலும் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு பேர் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணாலும் அது வந்து சூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணாலும் அது சூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபாரோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட், ஒரு மெயின் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தோமா? இந்த நேம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதோட வேல்யூ எல்லா இன்புட்டுக்குமே சேமாக இருக்கும். சப்ஜெக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி சேமாக கொடுக்கணும்? அதே மாதிரி இந்த நேமோட ஒரு யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நேம்ன்றது கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 5மே ஒரே நேரத்தில் செலக்ட் ஆயிருந்துச்சு. கரெக்டா? எல்லாமே இந்த மாதிரி ப்ளூ கலராக இருந்துச்சு. நான் கூட சொல்லியிருந்தேன் 5மே இப்போ செலக்டில் இருக்கு, ஆனால் நம்ம அதை வேற ஒன்று பண்ணால் அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆனால் இங்கே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் நமக்கு செலக்ட் பண்ணணும். கரெக்டா? ஒரே ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால அப்போ செலக்ட் பண்ண முடியல, அந்த நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட்டை இப்போ இது 5மே இப்போ இந்த 6 இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் கூட நம்ம எடுத்துடலாம். இப்போ இங்கே 6 சப்ஜெக்ட், இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கு, 5ல் ஏதாவது ஒன்று தான். ஸோ இப்போ நமக்கு சாய்ஸே வந்து 5 சாய்ஸ் இருக்கு, அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ண போறீங்கன்னா சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த நேம் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், ஆனால் இப்போ 5 இன்புட்னா 5 இன்புட்டுக்கு ஒரே நேம் தான் வைக்கணும். இங்கே சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஃபேவரட் சப்ஜெக்ட்னு கூட வைக்கலாம். இங்கே ஃபேவரட் சப்ஜெக்ட்னு வச்சாலும் அதே ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த இடத்துல இப்போ இங்கே மாற்றிட்டேன்னா, இப்போ அப்படியே ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த தமிழ் அப்படிங்கிற இன்புட்டுக்கு மட்டும் நேம் வேற, ஃபேவரட் சப்ஜெக்ட், ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் சேம். ஓகே. இப்போ எப்படி அது ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணனா இங்கிலீஷ்ல இருந்து இப்போ மேக்ஸ் கிளிக் பண்ணும்போது அது போயிடுதா இங்கிலீஷ்க்கு? இப்போ மேக்ஸில் செலக்டில் இருக்கு, நான் இப்போ சயின்ஸ் கிளிக் பண்ணும்போது மேக்ஸில் போயிடுச்சு, சயின்ஸ்க்கு வந்துருச்சு. ஏன்னா நான் மேக்ஸ் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லை, சயின்ஸ் தான் அப்படின்றதுனால நான் மாற்றிட்டேன். அண்ட் அதே மாதிரி இப்போ எனக்கு சயின்ஸ் வேணாம் இங்கிலீஷ் தான் அப்படின்னா இங்கிலீஷ் மாறிடும். இப்போ இந்த தமிழுக்கு மட்டும் நம்ம இந்த ஃபார் அப்படிங்கிறத இந்த நேம் ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை மாற்றிட்டோம். சப்ஜெக்ட் கிடையாது, ஃபேவரட் சப்ஜெக்ட்னு மாற்றிட்டோம். ஸோ அப்போது நான் இதை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ என்ன ஆகணும்? இங்கிலீஷ்ன்றது போகணும். கரெக்டாக? இங்கிலீஷ்ன்றது அந்த ப்ளூ கலர் போயிட்டு தமிழுக்கு வரணும், ஆனால் வராது. ரெண்டுமே செலக்ட் அடிக்கும்.
ரெண்டுமே இங்கே இப்போ தமிழும் செலக்ட் ஆகிடுச்சு, இங்கிலீஷும் இங்கே செலக்டில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த நேம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குரூப்பாக இருக்கிற எல்லா ஒரு இன்புட், நம்ம ஒரு குரூப் ஆஃப் இன்புட்டை இன்டர் கனெக்ட் பண்ணுறது. எப்படி வந்து ஃபார் அந்த லேபிளில் இருக்க ஃபார் அப்படிங்கிற அட்ரிபியூட் ஒரு இன்புட் கூட கனெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இன்புட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரேடியோ பட்டன், அந்த டைப் ரேடியோ பட்டன் இருக்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால அந்த நேம் அப்படிங்கிறது சேமாக இருந்தால் தான் ஏதாவது ஒன்றை நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஐ திங்க் ரொம்ப அப்படியே டீட்டெயில்டாக ரொம்ப போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொம்ப அப்படியே ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலிங்காக அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு லைட்டாக டைவர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தோமா? இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் கூட விட்டுறலாம், வேற ஏதாவது ஒரு டாபிக் போகலாம். நீங்களே சொல்லுங்களேன். அதாவது அந்த டாபிக் வந்து எப்படி இருக்கணும்னா, எனக்கு மல்டிபிளாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்க, நம்ம அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பட் ஆனால் நீங்கள் அதே சொல்லக்கூடாது, வேற சொல்லுங்க. ஓகே, மகாலட்சுமி எம் ஹாபீஸ். ஓகே, அதுவும் ஒரு டைட்டில் ஆகும். ஓகே, நம்ம ஹாபீஸே போவோமே. இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய ஹாபீஸ் இருக்கும், ஹாபீஸ், டிகிரிஸ். யா மகாலட்சுமி, யா தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். நீங்களா ஆக்டிவா இருக்கு, எல்லாரும் மேபி எல்லாருமே சொல்லலாம், அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க சொல்லலாம் அதான் ட்ரை பண்ண அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஆம்பிஷன், ஃபேவரட் ஃபுட். ஓகே, ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே நிறைய சாய்ஸஸ் இருக்கும். கரெக்டாக? ஃபேவரட் ஃபுட்னா நிறைய சொல்லுவீங்க, அதே மாதிரி ஹாபீஸ்னா நிறைய சொல்லுவீங்க. ஸோ ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபுட்டுக்கு போகலாமா? இல்லை ஓகே ஹாபியே போவோமே, அதை போட்டு. இப்போ இந்த ரேடியோ பட்டன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணால் சிங்கிள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ மல்டிபிளாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு இன்புட்ல. ஓகேவா? ஸோ நான் அதை இப்போ போடப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் போட்டுக்கலாம், ஜஸ்ட் தெரியறதுக்காக. லேபிள், இந்த லேபிள் இல்லைன்னா செலக்ட் ஃபேவரட் ஃபுட். ஓகே, ஃபுட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டா இங்கே டைப்பில் ஆல்ரெடி நான் சொன்னேன் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். மல்டிப்புளாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி எல்லாமே சேம் தான், நேம், ஐடி எல்லாமே நம்ம ரேடியோ பட்டனில் என்ன, இந்த ரேடியோ டைப்பில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான். ஓகே, ஸோ வேல்யூ வந்து பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு லேபிளும் நான் கொடுத்துக்கிறேன், லேபிள். ஸோ இங்கே என்ன ஐடி இருக்கோ அதே தானே கொடுக்கணும். இந்த ஐடியை தூக்கி வந்து இந்த செக் பாக்ஸோட ஃபாரில் கொடுத்துட்றேன், இந்த லேபிளோட ஃபார் அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கேயும் லேபிளோட நேம் வந்து பிரியாணி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேற ஏதாவது ஃபுட்டு நேம் இருந்தால் சொல்லுங்க, ஜஸ்ட் எனக்கு எதுவும் ஜஸ்ட் டக்குன்னு ஞாபகம் வரல. ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி, வேற யாருக்காவது ஏதாவது ஃபேவரட் ஃபுட் இருந்தால் ஜஸ்ட் அதை அப்படியே சொல்லுங்களேன், நம்ம இதை அதே எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பரோட்டா. ஓகே, பரோட்டா, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். ஓகே, செக் பாக்ஸ். ஓகே, அண்ட் வேல்யூல பரோட்டா. மேபி ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் விட்டுருங்க, ஜஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஐடி பரோட்டான்னு வச்சுக்கிறேன். லேபிள், ஸோ லேபிளில் இதோட ஐடியும் லேபிளோட ஃபாரில் இருக்க ஐடியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, பரோட்டா வந்துருச்சு. வேற
கர்ட் ரைஸ். ஓ, கர்ட் ரைஸ் ஃபேவரட். ஓகே. நூடுல்ஸ், தோசை, பானிபூரி, கர்ட் ரைஸ். ஓ, நிறைய பேருக்கு கர்ட் ரைஸ் பிடிச்சிருக்கா. ஓகே ஓகே. சிக்கன் ரைஸ். ஓகே, நம்ம கர்ட் ரைஸ் போவோம். ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது சும்மா போடலாம். ஓகே. இம்போர்ட் டைப் வந்து செக் பாக்ஸ். வேல்யூ அண்ட் அதே மாதிரி இப்போ உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் வந்திருக்கலாம். நான் எதுவுமே வந்து முழுசா டைப் பண்ண மாட்டேன். ஆனா இங்க கரெக்டா எல்லாம் வந்துருது. கரெக்டா? ஸோ நான் எதுவுமே முழுசா டைப் பண்ணல. நான் ஜஸ்ட் இங்க வேல்யூன்னு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தா ஃபுல்லா எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாங்க டைப் பண்ணும்போது ஒரு பிளாக் கலர்ல ஒரு சஜஷன் மாதிரி வரும். கரெக்டா? நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் என்னோட விஎஸ் கோட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சஜஸ்ட் பண்றதுக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாட் பாட் தான். அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன டைப் பண்ண நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ஸோ அதனால அது ஆட்டோ ஃபில் ஆகுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? பட் நீங்க அதை யூஸ் பண்ண வேணாம் இப்போ. ஃபியூச்சர்ல நான் அது என்னன்னு நான் சொல்றேன். ஆனா இப்போ நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே. நான் ஜஸ்ட் டைம் நிறைய ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை நான் யூஸ் பண்றேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. கர்ட் ரைஸ் போட்டாச்சு. அடுத்தது வேற என்ன? வேற என்ன எனக்கு பார்த்தது ஞாபகம் இருக்குன்னா, ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதை போடுவோம். வேல்யூ ஃப்ரைட் ரைஸ். ஓகே. ஸோ லேபிள் ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே இருக்கு. இங்க வந்து நேமை நம்ம காமனாக கொடுக்கணும். கரெக்டா? ஃபுட். ஓகே. இங்க நம்ம கொடுக்க தேவையில்ல. என்ன கொடுப்போம்? கொடுத்தாதான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இங்க வந்து நான் செக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். செக் பாக்ஸ் அப்படின்னா டைப் வந்து இன்புட் டைப் செக் பாக்ஸ் அப்படின்னா நம்மளால மல்டிபிளா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி இருக்கு பார்ப்போமா? இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட்ஸ். அதுல இங்க செக் பாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரும். இதுவே ரேடியோ அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிளா வரும். சூஸ் த ஆன்சர் அப்படின்ற மாதிரி. இது வந்து செலக்ட் பாக்ஸ் அப்படின்றதுனால, செக் பாக்ஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் வரும். இப்போ நான் இதை போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் மல்டிபிளாக செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே, இல்லை என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து இது 2 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி என்னால் எங்கெல்லாம் எனக்கு வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த இன்புட் டைப் செக் பாக்ஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் செலக்ட் ஒரு ஃபேவரட் ஃபுட் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி ஹாபீஸ் ஒரு உங்களோட ஃபார்மில் இருக்குது, ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் செலக்ட் ஒரு ஹாபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி செக் பாக்ஸஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே மல்டிப்ளாக எத்தனை ஹாபீஸ் வேணாலும். சில பேருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது, நிறைய ஹாபீஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணுறதுலாம். ஸோ அதெல்லாம் உங்களால் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க முடியும் யூசருக்கு. ஓகே. ஸோ எங்கெல்லாம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் செக் பாக்ஸ், எங்கெல்லாம் சிங்கிள் ஆப்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ரேடியோ பட்டன். ஓகே. ஸோ ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் இதுதான். இப்போ நம்ம நேம் என்னதான் கொடுத்தாலும், நேம் ஒன்னா கொடுத்தாலும் இங்கே அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே வந்து குரூப் கிடையாதுன்னா இங்கே மல்டிபிள் ஆப்ஷன். ஸோ ஆனால் அங்கே சிங்கிள் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த நேம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இங்கே அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது செக் பாக்ஸில். ஓகே. இதே மாதிரி அந்த லேபிளோட ஃபாரும் ஐடி, அந்த இன்புட்டோட ஐடியும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த டெக்ஸ்ட்டில் நம்மளால கிளிக் பண்ணி இந்த செக் பாக்ஸை டிக் அடிக்க முடியும். இல்லைனா டிக் அடிக்க முடியாது. டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் பண்ணாது டிக் அடிக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பாக்ஸுக்கு நேராக வச்சு டிக் அடித்தாலும் பண்ண முடியும்.
ஸோ இந்த லேபிளோட இன்னொரு அட்வான்டேஜ் அதுதான். இப்போ யூசரால கரெக்டா இந்த செக் பாக்ஸுக்குள்ள போயிட்டு பொறுமையா உள்ள கொண்டு போயிட்டு வச்சு கிளிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது இல்ல. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும், இதை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லேபிள் மேலே கிளிக் பண்ணாவே அது வந்து மாறட்டும், அது வந்து அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் தான் அந்த ஃபார் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இங்கே கிளிக் பண்ணாலும் அது மாறும், நீங்கள் இங்கே போயிட்டு எக்ஸாக்டாக அங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் அது வந்து மாறும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு இருக்கிற கொஞ்சம் மெயின் அட்வான்டேஜ் அந்த ஃபார் நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபார் அதுக்கப்புறம் அந்த இன்புட்டில் இருக்க அந்த ஐடி அதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ ரேடியோ பட்டன் பார்த்தாச்சு, செக் பாக்ஸ் பார்த்தாச்சு. வேற என்ன ஒரு ஃபார்மில் இருக்கும்? அதிகபட்சம் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு பட்டன் இருக்கும், சப்மிட் பட்டன் இருக்கும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட்டில் டைப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ நான் சும்மா சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட் பட்டன். ஓகே, நான் அந்த ஃபார்ம்ல நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது நான் சப்மிட் பண்ணணும் இல்லை சேவ் பண்ணேன். ஸோ ஏதாவது நான் இப்போ சப்மிட்னு வச்சுக்கேன். ஓகே, இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் எனக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சப்மிட் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கணும், இந்த ஃபார்ம் வந்து என்ன அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணும் அப்படின்றத எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்மில் இங்கே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், எங்கே நீங்கள் என்ன பேஜை உங்களுக்கு காட்டணும், யூசருக்கு என்ன பேஜை காட்டணும். இப்போ நீங்கள் எந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், நீங்கள் அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆக்ஷனில் அந்த பேஜை நம்ம கொடுக்க முடியும். நான் இப்போது அதுக்காக சும்மா ஒரு சாம்பிள் ஒரு HTML ஃபைல் சும்மா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு சக்ஸஸ் மெசேஜுக்காக. ஓகே, சும்மா success.html அப்படின்னு வச்சுக்கிறேன் அந்த ஃபைல் நேம். நாங்கள் வந்து சும்மா ஒரு h1 டேக் போட்டு ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து சும்மா கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு சும்மா. ஓகே, இப்போ இந்த ஆக்ஷனில் இந்த ஃபைலோட நேமை நான் கொடுக்கணும். ஓகேவா? அதில் அதோட பாத் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ நான் இங்கே ஃபைலோட நேம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பாத் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இங்கே வந்து input.html. ஸோ நான் இந்த ஃபார்மை சப்மிட் அப்படின்னு பண்ணும்போது, இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகாது. அதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ சும்மா பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். சும்மா நான் ஏதாவது நான் சும்மா போட்டேன். இது போட்டாலும் எதுவும் யூஸ் இல்லை, ஜஸ்ட் நான் சும்மா பண்ணுறேன். நான் இங்கே சப்மிட் கிளிக் பண்ணால் எனக்கு எதுவுமே ஆகலையா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன், அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஒரு பட்டனை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒன்று இல்லை, இந்த ஒரு பட்டனை எப்படி வேற எப்படி கொண்டு வரலாம், இந்த இன்புட் யூஸ் பண்ணி மட்டும் தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. பட்டன் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இந்த பட்டன்லையும் நம்மளால ஒரு பட்டனை கொண்டு வர முடியும். இப்போ இந்த பட்டனை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் இது இருக்கட்டும், நான் திருப்பி வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இன்புட்ல ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு. ஓகே ஓகே, நான் இதை மேபி இப்படியே வைக்கிறேன். இன்புட்ல ஒரு சப்மிட் பட்டன் டேக் யூஸ் பண்ணி ஒரு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இப்போ இங்க 2 பட்டனுமே எனக்கு தெரியும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பட்டனுமே இருக்கும், சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இன்புட் என்ன பண்ண போறேன்னா கமாண்ட் பண்ண போறேன். இந்த கமாண்ட் அப்படிங்கிறது நீங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல நம்ம இப்பதான் பார்க்குறோம். ஸோ கமாண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஃபைல்ல இருக்க கோடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட பேஜில் தெரியக்கூடாது, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கமாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அது வந்து நம்மளோட பேஜில் தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த கமாண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுதான் அதுக்கான அந்த இது. இந்த சிம்பிளுக்கு நடுவுல என்ன நம்ம போட்டாலும் அது கமாண்ட் ஆயிடும். இந்த மாரி போட்டு, இத க்ளோஸ் பண்ணணும். இந்த மாரி போட்டு, இந்த இது. ஸோ இந்த மாரி இதுதான் வந்து அந்த கமாண்ட் சிம்பிள். அதாவது இத மட்டும் தனியா பாருங்க. இதுதான் கமாண்ட் சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவுல நீங்க என்ன போட்டாலும், அது வந்து இந்த ஃபைல்ல மட்டும் தான் இருக்கும். நம்மளோட HTML ஃபைல்ல தெரியாது. இந்த கமாண்ட எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டன் எதுக்கான பட்டன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு உங்களோட HTML ஃபைல வேற யாருக்காவது ஷேர் பண்ணி, அத வந்து யாராவது பார்த்து, இது என்ன பட்டன் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க சொல்லாம அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். டவுட் தான். ஸோ, அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணாமலே அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கமாண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்ப இந்த சப்மிட் பட்டன் எதுக்கு அப்படின்றத இங்க வந்து ஜஸ்ட் கமாண்ட் ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் all the input fields are entered, user need to submit the form. சும்மா ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இந்த இந்த பட்டனோட வேலை என்ன, இந்த பட்டன் எதுக்காக நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை வேற யாராவது இந்த ஃபைலை நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா, இந்த யாருக்கும் இதை புரிஞ்சுக்கணும், இந்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி கமெண்ட் நீங்க கொடுத்து வச்சீங்கன்னா அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே, ஸோ இந்த பட்டன் வந்து இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. இல்ல இது பட்டனுக்கு மட்டுமானா கிடையாது, எந்த ஃபீல்டுக்கோ எந்த எலமெண்ட்டுக்கா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட். ஏன்னா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் புரியும், மற்றவங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு புரியாது. நீங்க ஒரு டைம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி கமாண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதை படிச்சு பார்த்து புரிஞ்சுப்பாங்க. சிம்பிள். இப்போ இப்போ நான் இந்த இடத்துல இங்க டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, இது இங்க வருதா இல்லையான்னு பார்ப்போமா HTML-ல? இங்க பார்த்தீங்கன்னா வரல, வெறும் சப்மிட் மட்டும் தானே இருக்கு. இப்போ ஒரு BR நான் இங்க போடுறேன், அப்பதான் அது அடுத்த லைனுக்கு வரும். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வரல. இதே மாதிரி ஒரு கோடை நான் கமெண்ட் பண்ணா கமெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இன்புட் அப்படிங்கிற ஒரு இன்புட் ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் நான் கொடுத்து அதை நான் கமெண்ட் பண்ண அந்த ஒரு கோடு லைன் ஆஃப் கோடு கூட என்னால் கமெண்ட் பண்ணி இந்த HTML ஃபைலில் வர முடியாத பண்ண முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்மிட் தான் இருக்குது, 2 சப்மிட் இல்லை. ஆனால் நம்மளோட கோடில் 2 சப்மிட் இருக்குது. கரெக்டான ஒன்று கமெண்ட்ல இருக்குது, இன்னொன்று கமெண்ட்ல இல்லை. ஸோ கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பேஜில் தெரியாத ஆனால் கோடில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த கமெண்ட் சிம்பிள். ஓகே, பேக் டு த ஃபார்ம். இப்போ நம்ம இந்த பட்டனை எடுத்துடலாம் இப்போதைக்கு. ஸோ பட்டனை கொண்டு வரணும்னா டைப் இங்கே பட்டன்னு கொடுத்தும் கொண்டு வரலாம், இன்புட்டுக்கு இல்லை பட்டன் டேக்கை யூஸ் பண்ணவும் கொண்டு வரலாம். ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கமாண்ட் பண்ணுறதுக்கு அன்கமாண்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, இப்போ எந்த லைனை உங்களுக்கு கமாண்ட் பண்ணுமோ அந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரோல், உங்கள் கீபோர்டில் Ctrl+CTRL அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். கண்ட்ரோல், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் உங்களோட ரைட் சைடில் இருக்க ஷிஃப்ட் பட்டன், என்ட்ரு பட்டனுக்கு கீழே ஷிஃப்ட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனுக்கும் பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் இல்லை ஸ்லாஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு கோடு வந்து சாஞ்சி இருக்க மாதிரி. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கமாண்ட் ஆகும். மறுபடியும் அதே ப்ரெஸ் பண்ணீங்க, அதே லைனில் கமாண்ட் ஆல்ரெடி பண்ண கமாண்டில் இருக்க லைனை அன்கமாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த லைனை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் அழுத்தி அந்த ஸ்லாஷ் அழுத்தினீங்க அப்படின்னா அது அன்கமாண்ட் ஆகிடும். ஓகே, இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ கண்ட்ரோல் மறுபடியும் அதே இதை அனுப்புனா அது வந்து உங்களுக்கு கமாண்ட் அண்ட் கமாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ
இப்போ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும். எப்படி பண்றது அப்படின்னா, இந்த டைப்ல இந்த இன்புட்ல இன்னொரு டைப் இருக்கு, சப்மிட். இதை சப்மிட் பண்ணா எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும். அதாவது இந்த success.html அப்படின்றது எனக்கு ஓப்பன் ஆகணும். ஓகே, இந்த success.html அதுதான் என்னோட ஆக்ஷன். இந்த டைப் வந்து சப்மிட், இந்த இந்த இன்புட்டோட வேல்யூ வந்து சப்மிட். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு பார்த்தா அப்படின்னா சப்மிட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? இப்போ நான் சும்மா போயிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன். மாதிரி கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த பேஜ் மாறிடுச்சு. ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஏன்னா நான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி சப்மிட் ஆச்சு அப்படின்னா, இந்த பட்டன் டைப் சப்மிட்னு இருக்கா? ஸோ டைப் சப்மிட்னு இருக்க பட்டன் இந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ள இருந்து அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணா இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா இந்த இன்புட் இந்த ஃபார்முக்குள்ள இருக்கு. கரெக்டா? இந்த ஃபார்முக்குள்ள என்ன வந்தாலும் அது ஒரு குரூப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அப்போ இந்த சப்மிட் பட்டனும் இந்த ஃபார்முக்குள்ள தான் இருக்கு. இதுவே நான் இதை வந்து வெளியே போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு, இப்படி போட்டேன்னா ஒர்க் ஆகாது. நான் சும்மா வேல்யூலாம் கொடுத்துட்டு, வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஒர்க் ஆகாது. சும்மா இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுத்து சப்மிட் கொடுத்தேன்னா அது ஒர்க் ஆகாது எனக்கு. ஏன்னா அந்த ஃபார்ம் குரூப் உள்ள இது இல்லை, நம்மளோட அந்த சப்மிட் பட்டன் கிடையாது, அதனால அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? இதுவே அந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்போ நான் சப்மிட் பண்ணும்போது அந்த சக்ஸஸ்க்கான பேஜுக்கு ரீடைரக்ட் இந்த மாதிரி ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அந்த மாதிரி வந்து போகும். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து லிங்க் கொடுக்கும்போது அதே டேப்ல ஓப்பன் ஆகணுமா இல்லை வேற டேப்ல ஓப்பன் ஆகணுமா அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அண்டர்ஸ்கோர் பிளாங்க் இல்லை அண்டர்ஸ்கோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே அதே டார்கெட்டை அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது வேற, அதாவது இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுமா? அப்போ எனக்கு புது டேப்ல ஓப்பன் ஆகுது. பாத்தீங்களா? நான் அந்த டார்கெட் வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்ததுனால. ஆனா இதுக்கு முன்னாடி அதே டேப்ல ஓப்பன் ஆயிட்டு இருந்துச்சு. இதே வந்து நான் இங்க வந்துட்டு பிளாங்க்குக்கு பதிலா செல்ஃப்னு கொடுத்தேன்னா அதே இதுல ஓப்பன் ஆகும். போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இதே டேபிளே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த டார்கெட் வந்து கரெக்டாக ப்ரௌஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும், யூசர் கிட்டே இன்புட் வாங்கிக்க முடியும். ஸோ நமக்கு என்னென்ன இன்புட்லாம் தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு என்னன்னா டைப் பாஸ்வேர்டு இருக்கு, இமெயில் வேணும்னா டைப் இமெயில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் மேபி இன்னொன்று இது ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் நான் சான்ஸு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இப்போதான் அந்த ரெக்வயர்டு வந்து ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்ல சில ஃபீல்ட், அதாவது சில வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும், சில வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எதுக்கெல்லாம் கம்பல்சரி வேணுமோ அதுக்கெல்லாம் இந்த ரெக்வயர்டு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ இந்த ரெக்வயர்டு நான் எந்த இன்புட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கனோ அந்த இன்புட்டுக்குள்ள வேல்யூ இல்லாம இந்த ஃபார்மும் சப்மிட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வருதா? நான் இப்போ சப்மிட் கொடுக்க ட்ரை பண்ணனா எனக்கு இந்த மாதிரி இங்கே எரர் அடிக்கும். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன், இந்த மாதிரி எரர் இருக்கும். இப்போ நான் இதுவே வேற எல்லா ஃபீல்டுமே ஆப்ஷனல் தான், நான் ரெக்கார்டு கொடுக்கல, லாஸ்ட் நேம் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து சும்மா அருண் அப்படின்னு அடிச்சிடுறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு சப்மிட் ஆகிடும், ஏன்னா மற்ற எந்த ஃபீல்டும் ரெக்கவர்ட் கிடையாது. கரெக்டாக? ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்துச்சா? ரெக்கவர்டுன்னு எந்தெந்த இன்புட்டுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லா இன்புட்ஸோட வேல்யூவும் இருந்தால் மட்டுமே அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுதுன்னா சப்மிட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரெக்வயர்டுக்கான ஒரு
அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ஃபார்ம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்மில் உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கா? அடுத்தது மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய பிரகாஷ். ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் சப்மிட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும்? ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த ரெக்வயர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் சப்மிட் ஆகும். ஓகே, ஓகே, எந்த கொஸ்டின் இல்லை. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததுல? இதுக்கப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவரால் அந்த HTML கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மேபி இது கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேக் இது எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம். ஸோ அதனால இது கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் போஸ்ட் ஆக்ஷன்? ஓகே, நான் அது இப்போ நான் சொன்னா மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. பட் நான் சொல்றேன், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபார்ம் டேக்ல ஆக்ஷன் ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தோமா, அதே மாதிரி மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட்ல கெட்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. அதுல போஸ்ட் என்ன அப்படின்னா, இது மேபி இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க HTTPனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் அதோட அந்த இப்போ நான் லைவா ஒன்று காட்டட்டா? ஓகே, இப்போ நான் சும்மா போயிட்டு கூகுள்னு ஓப்பன் பண்றேன். ஓகே, சும்மா google.com. இப்போ இங்க நல்லா பாருங்க, இங்க என்னோட மவுஸ் இருக்க இடத்துல HTTPS அப்படின்னு இருக்கா? HTTPS அப்படின்னு இருக்கா? எல்லா URLலையும் இந்த HTTP இல்ல HTTPS அப்படிங்கிறது இருக்கும். நீங்க அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதுக்கு தனி ஒரு லெசனே இருக்கு, ஒரு செஷன் கூட இருக்கு, தனியா ஒரு டாபிக்கே இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதை தனியா பார்க்கணும். பட் நான் இப்போ சும்மா ஓவரலா சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட், இந்த HTTPனா ஒரு இதை வந்து ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோகால்னா என்னன்னா, இந்த வெப்சைட் வந்து செக்யூரான வெப்சைட்டா இல்ல அன்செக்யூரான வெப்சைட்டா? அந்த HTTPS அப்படின்னு இருந்தா செக்யூர் வெப்சைட். வெறும் HTTP மட்டும் இருக்கு, எஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா அன்செக்யூர்டு வெப்சைட். அதெல்லாம் நீங்க மோஸ்டா அந்த நாட் செக்யூர்டு வெப்சைட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்டா அந்த HTTPS இருக்க மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு காமன் சஜஷன், சும்மா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த HTTPS யூஸ் என்னன்னா, நம்மளோட வெப்சைட் சேஃபா அன்சேஃபா, ஸோ அதுக்கான ஒரு விஷயம். அதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி சும்மா ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ கம்மிங் பேக் அந்த மெத்தட், ரைட்? ஸோ அந்த மெத்தட் போஸ்ட் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம வாங்குறது. இப்போ நம்ம ஒரு ஃபார்மை ஃபில் பண்றோம். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் ஃபில் பண்ணோம், கரெக்ட்? ஸோ ஃபார்மில் ஃபில் பண்ணி சில டேட்டாவை வாங்க போறோம். அந்த டேட்டாவை நான் வாங்கி எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு சேவ் பண்ணி வைக்கணும்டா, ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அப்போ அந்த ஸ்டோர் பண்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் போஸ்ட் மெத்தட். போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இதுல கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, ஸோ அப்போ அந்த கெட்டுனா என்னன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முக்கு கொடுக்கறது. ஸோ கெட்டுனா வேற ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஃபார்முக்கு கொடுக்கணும். போஸ்ட் அப்படின்னா ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். சிம்பிளா சொன்னா இதுதான். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டாபிக் போகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் இன்டெப்தா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை இப்படி கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, Niveta. So what's the output if
we give those subject name in single line like value தமிழ் இங்கிலீஷ். இந்த வேல்யூ அப்படிங்கிறது அந்த இன்புட்டோட ஒரு டேட்டா. ஓகேவா? அந்த வேல்யூ நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா இது ஆக்சுவலி எரர் அடிக்கும். இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கமா போட்டு கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி கொடுக்க கூடாது ஃபர்ஸ்ட். இன்கேஸ் நீங்க சொல்ல வர்றதை வந்து இப்படி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க டைப் பண்ணது தப்பா டைப் பண்ணிருக்கீங்க. மேபி நீங்க கேட்க வர்றது என்னன்னா இப்படி தானே. இப்ப நான் கமா கொடுத்து வேற ஒரு ஆப்ஷன் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் a minute. என்ன டைப் பண்ணாலும் டெபிட் ஆகும். இங்கிலீஷ் கொஞ்சம் மாதிரி தான் இது பண்ணும். ஜஸ்ட் நான் மறுபடியும் ரீஓப்பன் பண்றேன் மிஸ் கூட. பிரச்சனை இருக்கா? ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க சொல்ல வர்றது இப்படி தானே சொல்ல வரீங்க. கமா கொடுத்து இங்கிலீஷ், கமா மேக்ஸ், கமா சோஷியல், இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி தானே சொல்றீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரே இன்புட்டுக்கு இத்தனை வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் தனித்தனியா காட்டாது. அந்த ஒரே இன்புட்டுக்கு இந்த வேல்யூ அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்று இப்போ நம்ம 5 தனியா எழுதணும்னா, ஸோ அந்த மாதிரி 5 தனித்தனியா வராது. ஒரே இதுல கமா கொடுத்து பண்ணலாம். அது 5 ஒண்ணா கொடுத்தா ஒரே இது அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேற எதுவும் கேட்டிருந்தீங்களே. ஆன் பண்ணலாம். மேபி மீட்டிங் க்ளோஸ் ஆகும்போது ஆன் பண்றோம் பேசுங்க. இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் வேணும். Okay, I think it should be single and unique. It does not support multiple values. ID okay. ID அப்படிங்கிறது நம்மளால மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஐடிங்கிறது ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஒரு எலமெண்ட், ஒரு HTML எலமெண்ட்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த ஐடி ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸும் சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருந்தோம், நீங்கள் கவனிச்சுனான்னு தெரியல. யா, இங்கே பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் 2 வேர்ட் இங்கே போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மல்டிபிள் வேர்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஐடியை இப்படி நம்ம நேம் வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்காது. ஸோ அப்போ எப்படி ஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் சும்மா இப்போ இந்த இடத்துல இப்படி மாத்துறேன். இப்போ இது கர்ட் ரைஸ் தானே, _RIC. ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்மால்ல போட்டு 2 வேர்டை பிரிக்கிறதுக்காக _ யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேர்ட், ஆர் மட்டும் கேப்ஸ்ல போட்டு ரைஸ். ஏன் இந்த ஆர் மட்டும் கேப்ஸ்ல, அதுவும் ஸ்மால்ல யூஸ் பண்ணா ஸ்மால்ல யூஸ் பண்ணலாம். பட் ஏன் அந்த ஆர் நான் கேப்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது 2 வேர்டு கரெக்டா? ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்மால் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு வேர்டை நான் பிரிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த கேப்ஸ் லெட்டர் ஆர் நான் கொடுத்துருக்கேன். கேர்டுன்றது ஒரு வேர்டு, ரைஸுங்கிறது ஒரு வேர்டா, அதனால அந்த ஆர் அப்படிங்கிறது இன்னொரு வேர்டுன்றத பிரிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணலாம். இல்ல இப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல ரெண்டுத்துல எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதுல வேற ஒரு பிரச்சனை ஆகும். அது நீங்க மேபி ஃபேஸ் பண்ணா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியரா. இன்னும் அது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சிஎஸ்ஆர் ஸ்டைலிங் நம்ம இதை ஸ்டைல் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனையாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஐடி அப்படி இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு எப்பயுமே ஐடி கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? மேபி வேற எதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு 2-3 டேக் தான், அதை நம்ம மேபி குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த செஷனும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? ஓகே ஓகே தென் அடுத்தது போவோம். இப்போ இந்த ஃபார்முக்கு வெளியே இப்போ அடுத்தது வந்து ஒரு டிராப் டவுனை எப்படி கொண்டு வர்றது? இப்போ நம்ம செலக்ட் ஆப்ஷன், ஐ மீன் இங்க வந்து பார்த்தோம்ல சூஸ் த ஆன்சர். இங்கே சூஸ் த ஆன்சர் பார்த்தோம்ல, விச் இஸ் யுவர் ஃபேவரட் அண்ட் சப்ஜெக்ட், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னொன்று நம்மளால பண்ண முடியும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்றதுக்கு என்னன்னா, செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. செலக்ட்னு ஒரு டேக், அதுக்குள்ள நம்ம ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் யூசருக்கு. எக்ஸாம்பிள் அதே சப்ஜெக்டே நம்ம எடுத்துப்போமே, தமிழ். ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ். வேல்யூல அதை தான் கொடுக்கணும். பட் வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு அது மேபி அதோட யூஸ் பெருசா உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நல்லா. சும்மா இப்போதைக்கு 4 கொடுத்துருக்கேன். நான் இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இருக்கா, நான் இங்கே இப்போ அதை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி அந்த லிஸ்ட் வரும். லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நான் இந்த இதுக்கு என்ன ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் இது இங்கிலீஷாக மாறிடும். சோஷியல் கிளிக் பண்ணால் சோஷியலாக மாறிடும். இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்குறது யூசருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு டிராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வெப்சைட்ல வந்து லாங்குவேஜ் மாத்துறதுக்குலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜா, இல்லை வந்து வேற ஏதாவது லாங்குவேஜ் சைனீஸ், அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் மாத்தினாலும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணா லாங்குவேஜ் எல்லாம் காட்டும், அதை வந்து நம்ம மாத்திக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம சப்ஜெக்ட் வச்சிருப்போம், அவ்வளவுதான். என்ன சப்ஜெக்ட் நமக்கு ஃபேவரட், இல்லை என்ன சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட்ல இருக்கா? எனக்கு தமிழுங்கிறது எனக்கு செலக்ட்ல இருக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்கா. மேக்ஸ் தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட்ல இருக்கணும் அப்படின்னா, செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த செலக்டட் அட்ரிபியூட்டை நான் எந்த ஆப்ஷனுக்கு கொடுக்குறேனோ அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா செலக்டட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து செலக்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செலக்டட் அட்ரிபியூட் இதுக்கு தான். எதை வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த செலக்டட் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஆப்ஷன்ஸ் வாங்குறது. ஸோ அதுக்காக இந்த செலக்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டிராப் டவுன் கொடுத்து பண்றதுக்காக. ஓகே.
இப்போ இன்புட் நம்ம பார்த்தோம். இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால ஒரே ஒரு லைன் தான் டைப் பண்ண முடியும். கரெக்ட்டா? என்னால அடுத்த லைனுக்கு வர முடியல. இப்ப நான் இங்க இங்க நான் டைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, போய்க்கிட்டே தான் இருக்கேன். ஒரே லைன்ல போய்க்கிட்டே இருக்கே தவிர, அடுத்த லைனுக்கு எனக்கு வரமாட்டுது. கரெக்ட்டா? ஒரு பேராகிராஃபா என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஒரு 5 லைனா குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னால இந்த இன்புட்ட யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதுக்கு ஒரு டேக் இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டேக். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இதுல போயிட்டு இத ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுவும் ஒரு இன்புட் மாரி தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்கா? இது நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி பெருசா எத்தன இது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாரி போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, அடுத்த லைனுக்கு வரும். இந்த மாரி எத்தன லைன் வேணாலும் நம்மளால கொண்டு போய் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி மல்டிபிள் லைன்ஸ யூசர் கிட்டேருந்து வாங்கணும். நெறைய ஒரு பெரிய பேராகிராஃப் ஒரு பெரிய ஒரு 10 லைன் இல்ல ஒரு 50 லைன் இருக்க பேராகிராஃப் நான் வாங்கணும். யூசர் கிட்ட அவங்க இங்க வந்து குடுக்கணும் அப்டின்னா, இந்த இன்புட் வந்து வொர்க் அவுட் ஆகாது. 10 லைன் ஆஃப் இதுனா எவ்ளோ வேர்ட் இருக்கும். எவ்ளோ கன்டென்ட் இருக்கும். ஸோ அத வந்து இன்புட்ல குடுத்தா புரியவே புரியாது. குடுக்க முடியும். ஆனா புரியாது. என்ன இருக்கு? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல கரெக்ட்டா அது எந்தெந்த லைன் எப்படி வரணும்? எத்தன லைன் வரணும்? அது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட இதோட சைஸ் வந்து நம்மளால இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். 1 அண்ட் இதுல இன்னொன்னு, இந்த டெக்ஸ்ட் ஏரியால எத்தன ரோ வேணும்? எத்தன காலம் வேணும்? அதாவது எத்தன காலம் கன்டென்ட் வேணும்? எத்தன ரோ கன்டென்ட் வேணும்? அப்படின்றது நம்மளால குடுக்க முடியும். ஸோ ரோஸ் வந்து ஒரு 10 சும்மா இப்போ டெஸ்டிங்க்காக ஒரு 5ன்னு குடுக்கலாம். காலம் கால்ஸ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட். ஸோ அது வந்து ஒரு 5 அப்படின்னு குடுப்போம். சும்மா ஒரு டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்னால 5 ரோ வந்து குடுக்க முடியும். ஸோ 1, 2, 3, 4, 5 இதுக்கு மேலயும் குடுக்க முடியும். ஆனா 5 தான் உங்களுக்கு இங்க விசிபிளா இருக்கும். இப்ப நீங்க இந்த இன்புட்ல பார்த்தீங்கன்னா 5 ரோ தெரியுதா? 6வது ரோ மறைஞ்சிரும். 5 ரோ வரைக்கும் உங்களால பார்த்துக்க முடியும். 6வது ரோ வந்துச்சு அப்படின்னா, அது அடுத்தது கீழ வந்துரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ எத்தன ரோ வந்து உங்களுக்கு வந்து மினிமமா எவ்வளோ தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து எனக்கு 5 லைன் தான் கன்டென்ட் வாங்கணும். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுனாலும், அதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 5 லைன் மட்டும் வாங்கிட்டு நம்ம யூசர் கிட்டேருந்து விட்டுறலாம். 5 லைன் மட்டும் நீங்க குடுங்க. 5 லைனா குடுங்க. அட்ரஸ்லாம் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு அட்ரஸ், அந்த டோர் நம்பர், அடுத்தது தெரு நேம், அடுத்தது ஊர் பேரு, அடுத்தது அதுக்கும் கீழ டிஸ்ட்ரிக்ட், அதுக்கும் கீழ ஸ்டேட், அதுக்கும் கீழ அந்த பின்கோட். ஸோ இந்த மாரி இருக்கும். ஸோ அப்ப அந்த பேட்டர்ன்ல வாங்கணும்னா, இந்த மாரி டெக்ஸ்ட் ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது இந்த மாரி இப்போ ஒரு யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு பெரிய கன்டென்ட் வாங்கணும், ஒரு பேராகிராஃப் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம ஒரு இமேஜ கொண்டு வந்துட்டோம் ஓகே. ஒரு ஆடியோ இல்ல ஒரு வீடியோ எப்படி இங்க கொண்டு வரது அப்படின்னா, ஆடியோவ கொண்டு வர ஆடியோ அப்படிங்கிற ஒரு டேக். அந்த டேக்ல அதே நம்ம இமேஜ்க்கு எப்படி சோர்ஸ் யூஸ் பண்ணுமோ, அதே மாரி இங்கேயும் சோர்ஸ். நான் சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ இங்க நான் வச்சிருக்கேன். ஸோ அதோட பாத்த நான் காப்பி பண்ணி, நீங்க என்ன ஆடியோ வேணா வச்சுக்கோங்க. வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஆடியோ இருக்கு. நான் சும்மா அதோட பாத்த நான் இங்க போட்டுட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா, பிரேக் டேக் போட்டுக்கிறேன். டேக் வரல. ஏதாவது தப்பா குடுக்குறாங்க. ஏன் ஐடியா வர மாட்டேங்குது.
சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு திடீர்னு. ஏதோ தப்பா கொடுக்குறோம். ஜஸ்ட் வெயிட் a minute செக் பண்ணலாம். வீடியோ இந்த வீடியோவோடது என்ன இருக்கு? வீடியோ 1.mp4 கொடுப்போம். அப்படி கொடுத்தா ஒர்க் ஆகும். அப்படி கொடுத்தா ஒர்க் ஆகணும். வீடியோ வீடியோக்கு தம்ப்நெயில் வந்துருச்சு. என்ன மிஸ் பண்றோம்? ஜஸ்ட் a minute. நம்ம ஏதோ மிஸ் பண்றோம். அதை ஜஸ்ட் டீபக் பண்ணுவோம். வீடியோ இருக்கு, அதோட சோர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, வீடியோ டாக், அதோட சோர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கு. ஓகே, தப்பா கொடுக்குறோமா? மேபி ஆல்ரெடி 149. ஓகே, மேபி ஒரு 15 minutes இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். மேபி இதோட முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 15 minutes. ஓகே, இந்த ஒரு பார்ட் நான் இது ஒரு பார்ட்டோட முடிச்சிடுறேன். தென் நமக்கு HTML ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆகிடும். ஸோ அதுக்காக மெயின்லி ஓகே. ஸோ என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது மிஸ்ஸு. அதனால தான் வரல. இந்த கண்ட்ரோல்ஸ்னால் என்னன்னா, இந்த வீடியோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்கும். ஐ மீன் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறது ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ், வீடியோவோட கண்ட்ரோல்ஸ் எனேபிளாக இல்லாததுனால நம்மளால் வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த வீடியோவில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் இங்கே போயிட்டு வால்யூமு, அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இன்னும் டவுன்லோட் ஆப்ஷன், அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து லூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஐ மீன் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த லூப் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ பை டிஃபால்ட் மியூட்டடாக இருக்கணும், சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னா அது மியூட்டட் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அந்த கண்ட்ரோலை மிஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற அட்ரிபியூட் போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ இருக்கா? ஸோ ஜஸ்ட் என்னால் ப்ளே பண்ண முடியும். மேபி அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காது, பட் நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆடியோ இல்லை வீடியோ ஃபைலை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ மேபி ஆல்மோஸ்ட் எல்லா டேகுமே வந்து HTML நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள்
எல்லா டேக்குமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் வேற ஏதாவது டேக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்ல அத வந்து என்ன அப்படின்றத நீங்க படிக்கும்போது நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அத ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் செஷன்ல அத வந்து கேளுங்க. அந்த டேக்கையும் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? பட் மேஜரா என்னென்ன டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ, இந்த நம்மளோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, அது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ HTML ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஏதாவது கொஸ்டின், டவுட் இருந்தா நோட் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் செஷன்ல கேளுங்க. அத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டேக்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், அதையும் கொஸ்டினா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகேவா?